ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலி சுவாசம். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி கல்யாண வீட்டு ஸ்பெஷல் தடியங்காய் கூட்டு, வெள்ளை பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது திருநெல்வேலியில் இருக்க கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி பண்ண வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தடியங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளை பூசணியை இந்த மாதிரி சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தடியங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பையும் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பூசணிக்காயில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதுவே பூசணிக்காய் வேகிற அளவுக்கு போதுமானது. அதனால் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு விசிலில் பருப்பு நல்லாவே 3/4 பங்கு வெந்து வந்துருச்சு. பூசணிக்காயும் நல்லா வெந்து தண்ணி விட்டு வந்துருச்சு. இது இருக்கட்டும். பாருங்கள், நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. அதில் வாட்டர் நல்லா விட்டு வெந்து வந்திருக்கு. வேற ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவனே அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரியவும் ஒரு கொத்து அளவு கறிலீஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி கொடுத்தா போதும், நல்லா வதங்கி வந்துடும். இது கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பூசணிக்காயும் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு 3/4 பாகம் வேகணுன்றதுக்காக தான் குக்கரில் ஆட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பாத்திரத்துலேயே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டால் போதும். இந்த அளவு 3/4 பதம் கடலைப்பருப்பு வெந்து வந்துடும். இப்போ இந்த வாட்டர் வத்துற அளவுக்கு மட்டும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பீஸ் அளவுக்கு, ஒரு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். 3 பீஸ் அளவுக்கு பச்சை மிளகாய், 2 துண்டு பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம். இது ஃபுல்லாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பூசணிக்காயில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிளறி கொடுத்தா போதும். சூப்பரான தடியங்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆகிடும். தேங்காய் பேஸ்ட் நல்லா ஈவனாக தடியங்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம், புளிக்குழம்பு கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது கூட ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர்வான திருநெல்வேலி கல்யாண வீட்டு ஸ்பெஷல் தடியங்காய் கூட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.